ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெஜிடபிள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோஸு, பீன்ஸ் எடுத்துருக்கிறேன் நான். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அவைலபிள் காய்கறி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொக்கோலி, பச்சை பட்டாணி, இல்லைனா உங்களுக்கு வந்து கார்ன், அவிச்ச கார்ன் கூட இருந்ததுனாக்கா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த காய்கறி இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் செட்டில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு, வெஜிடபிள் ஆயில் எண்ணெய் விட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி, இல்லைனா அரை டேபிள் ஸ்பூன் கூட போதுமானது. அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். எதுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லுக்காகத்தான், வாசனைக்காகத்தான். நம்ம கவுச்சி பொருள் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் வாசனைக்காக மட்டும்தான். இதில் வந்து நம்ம அதை நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் கொட்டிடலாம். தக்காளியும் நான் இதுலேயே கொட்டிடுறேன். கொட்டிட்டு மசாலா வகைகள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன், ஒரு மேகி கட்டி, உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகு தான் நமக்கு காரத்தை கொடுக்க போகுது, மிளகு பவுட்ரு. ஸோ மிளகு பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளோதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா போட்டுக்கோங்க. இதுலேயே நான் வந்து மல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கிறேன். மல்லி புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எடுத்து நான் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஓட்ஸ் போடுறேன். ஓட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். சில பேர் வந்து சூப்பு வந்து நல்லா திக்காக கொடுப்பாங்க, இல்லைனா லைட்டாக தண்ணி போல் குடிப்பாங்க. தண்ணி போல் குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்ஸ் சேர்க்க தேவையில்லை. நல்லா திக்காக குடிக்கிறவங்களுக்கு ஓட்ஸு, அப்படின்னா உருளைக்கிழங்கு மாவு, இல்லைனா இதுலேயே நிறைய உருளைக்கிழங்கு போட்டு அதே மத்திச்சு விட்டு கூட நீங்கள் வந்து திக்னஸ் ஆக்கிக்கலாம் ஓட்ஸ் இல்லாதவங்களுக்கு. இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 3 விசில் நான் விடுறேன். 3 விசில் போட்டிங்கனாக்கா நல்ல காய்கறிலாம் நல்லா அழிஞ்சு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா இதிலேயே வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.